ஏன்னா நல்ல தகவல் தபாலில் வர்றவங்களையும் கொல்ல தகவல் கொரியரில் வரும் அப்படின்வாங்க. நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இன்னொரு பட்டான்னு வந்து நம்மளை மாற்றி விட்டு போயிடும். நீங்கள் பாருங்களேன், சாதாரண பேசி பாருங்களேன், ஒரு ஆள்கிட்ட அட்ரஸ் கேளுங்களேன், எப்படிங்க போகிறது, இப்படியே லெஃப்ட்டில் போய் அப்படின்பான். கை எது பாருங்க, ரைட்டு கை காட்டி இப்படியே லெஃப்ட்டில் போய் ரிவர்ஸில் வாங்க அப்படின்பான், முன்னுக்கு காட்டி. அதுலேயே நம்ம குழம்பி குப்பரக்க விழுந்துருவோம். ஏன்னா அவன் பாவம் பதட்டத்தில் இருக்கான். என் மயன் கோமாவில் இருக்காங்க 3 வருஷமா. அப்படியா, பரவாயில்ல, என்ன சம்பளம், எவ்வளோ வருமானம், குடும்பத்தோடு இருக்கானா இல்லை இனிமேல் தான் போகிறானா, பரவாயில்ல, அப்படியே சந்தோஷமா. வாய முடியா ஏயா கோமாவில் அவன் கையால் வழங்காம படுத்து கிடைக்க நல்லா இருக்கானு நாசமாக போனவனே. கோமான்ட்டு ஒரு நாடுன்னே நினச்சிருக்கான் ஒருத்தன். இப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ எவ்வளோ டென்ஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. குழப்பமும் இருக்கு. அப்புறம் அம்மா கேட்குறாங்க, நான் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டேன், அப்போ உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாரா, அன்பா இருந்துக்கிட்டாரா? இருந்துக்கிட்டாருமா, தினமும் படகுல ஏற்றிட்டு போய் கடலுக்குள்ள தள்ளிட்டு வந்துடுவார். அங்கேருந்து நீச்சடிச்சு வருவேன். பாவம்ப்பா, நீச்சடிக்க ரொம்ப சிரமமாக இருந்திருக்குமே. நீச்சடிக்கிற கூட அப்படி ஒன்றும் சிரமம் இல்லைம்மா, அந்த சாக்குக்குள்ளேருந்து வெளியே வர்றதே எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. சாக்கில் கட்டி போட்டுருந்துருக்கான். இது அதுவே 2வது தான் சொல்கிறான் பாவம். அப்போ அவனுக்கு சிரமம் இருக்கு. கடலில் குளிக்க போயிருக்கா. அம்மா சொல்லலாம், கடலில் குளிக்காதப்பா, கடலில் குளிக்காத, போமா. அப்பா மட்டும் குளிக்கிறாரு, அவருக்கு இன்சூரன்ஸ் இருக்குடா, செத்தா கூட நம்ம இன்சூரன்ஸ் வச்சு குழச்சிக்குமே, நீ போனா என்ன சிறப்பு. எல்லாத்துலேயும் பாதுகாப்பாக இருக்காங்க. ஏன்னா பேசும்போது ரொம்ப குதர்க்கமாக பேசுறது நம்மளுக்கு தான் ரொம்ப சிறப்பு. வாத்தியார் சொல்றாரு, நீ முருகேசன் பையன் தானே? ஆமாம் சார். உங்க அப்பா என்கிட்ட தான்டா படிச்சாரு. உங்க அப்பா என்கிட்ட தான் படிச்சாரு. அப்பா என்ன செய்றாரு? மாடு மேய்க்கிறாரு. மாடு மேய்ச்சிருக்காரு. அடுத்து நானும் மேய்க்க போறேன். உன்கிட்ட படிச்சா அப்ப என்னையா செய்ய முடியும்? இதுல ஒரு பெருமை வேறையா உனக்கு. அதனால நம்ம சில விஷயங்களை மறைச்சு வைக்கிறது நம்மளுக்கு ஒரு மரியாதை.